ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்தந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலுமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 5th முடிச்சாலே போதும். அதை தவிர நீங்க 8th 10th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் இப்படின்னு எது முடிச்சாலும் தாராளமாக இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே கிடையாதுங்க. டேரக்டா பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான். இந்த ஜாபுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல்ல நம்ம தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா வித இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் இங்கதான் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டைமிங் பார்த்தோன்னா காலைல 10 மணில இருந்து 3 மணி நேரம் போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th முடிச்சாலே போதும். அதோட 12th டிப்ளமோ டிகிரி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எது முடிச்சாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லொகேஷன் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வல்லம் ரோட்ல இருக்கு. லேண்ட்மார்க் பார்த்தோம்னா நியர்பை த மணிபண்டம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கான டைமிங் பார்த்தோன்னா காலைல 10 மணில இருந்து 2 மணி வரை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தோம்னா உங்களுக்கான டைமிங் வேறுபடும். அதே மாதிரி அவங்க கேட்கிற குவாலிஃபிகேஷன் பத்தி கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் 8th முடிச்சாலே போதும். இதை தவிர 10th ஐடிஐ 12th டிப்ளமோ டிகிரி அப்படின்னு எது முடிச்சாலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான லொகேஷன் பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான எக்ஸாக்ட் லொகேஷன், அதுக்கு நியர்பைல என்ன லேண்ட்மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டைமிங் பார்த்தோம்னா காலையில 10 மணில இருந்து 1 மணி வரை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு காலைல 10 மணில இருந்து 2 மணி வரை நீங்க ஜாப் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th முடிச்சாலே போதும். மேக்ஸிமம் வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சாலே இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கான டைமிங் பார்த்தோம்னா காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரை கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 8th முடிச்சாலே போதும். அதுக்கான ஃபுல் டீடைல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிகிரி ஐடி டிப்ளமோ சொல்லி எனி டிகிரி எது முடிச்சாலும் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில 10 மணில இருந்து 2 மணி வரை கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 8th இருந்து மினிமம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கான டைமிங் பார்த்தோம்னா காலைல 9 மணில இருந்து 2 மணி வரை சொல்லியிருக்காங்க. இந்த டயத்துல நீங்க போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் 8th முடிச்சாலே போதும். இதை தவிர நீங்க பிஎஸ்சி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு போய் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இந்த இன்டர்வியூ நடக்குது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் நடக்குது. இது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ்க்கு நியர்பைல இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு காலையில 10 மணில இருந்து 3 மணி வரை கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 5th முடிச்சாலே போதும். இந்த ஜாப் வந்து நீங்க போய் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 5th 8th 10th ஐடி 12th டிப்ளமோ டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் எல்லாமே இதுல போய் அட்டன் பண்ணிக்கலாம். டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா இங்க அவங்க கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இது பார்த்தோம்னா உங்களுக்கு காலையில 10:30 மணில இருந்துட்டு 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இதுல நம்ம போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் 8th இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்ச வரை இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். இது பார்த்தோம்னா காலையில 9 மணில இருந்து 2 மணி வரை கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 300க்கும் மேற்பட்ட வேகன்சி தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது பார்த்தோம்னா உங்களுக்கு காலையில 10 மணில இருந்து 3 மணி வரை கண்டக்ட் பண்றாங்க. 30க்கும் மேற்பட்ட கம்பெனி பாத்தீங்கன்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல 100க்கும் மேற்பட்ட ஜாப் வேகன்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு பார்த்தோம்னா காலையில 10:30 இருந்து 2 PM வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லொகேஷன் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் கன்னியாகுமரி. இது லேண்ட்மார்க் பார்த்தோம்னா நியர் கவர்மெண்ட் ஐடி கோணத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 14ஆம் தேதி நவம்பர் மாசம் வந்துட்டு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துருக்க வெப்சைட்ல. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்க 15ஆம் தேதி டேரக்டா போயிட்டு அட்டன் பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஜாப் இன்றைக்கும் அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க அப்ளை பண்ண போனாலுமே உங்களோட சர்டிபிகேட் வந்துட்டு 2 செட் ஜெராக்ஸ் எடுத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒரிஜினல் கையில கொண்டு போங்க. உங்களோட சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தேவைப்படும். கையில வந்துட்டு 2 போட்டோ கொண்டு போங்க. அடுத்து பார்த்தோம்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு பார்த்தோம்னா காலையில 9 மணில இருந்து 2 மணி வரை கண்டக்ட் பண்றாங்க. அதுல போயிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் பார்த்தோம்னா பிரைவேட் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்க இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஜாப் வேகன்சி வந்தாதான் அப்ளை பண்ண கிடையாது. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட் கூட நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்போ ஜாப் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும். உங்க டிஸ்ட்ரிக்ட் வரும் அப்போ உடனே இதெல்லாம் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.